இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். எலி மருந்து கலக்கப்பட்ட நொறுக்கு தீனி உட்கொண்ட இருவரில் ஒரு சிறுவர் உயிரிழந்தார். கடாகுலிம் லபுபசார் கம்போங் பாடாங் உபி என்னும் பகுதியில் எலி மருந்து கலக்கப்பட்ட நொறுக்கு தீனியை உட்கொண்டதால் உயிருக்கு போராடி வந்த இரு உடன்பிறப்புகளில் ஒருவர் உயிரிழந்தார். பினாங்கு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த முகமது அகில் ஷவுகி எனும் 3 வயது சிறுவன் இன்று காலை மணி 8:30 அளவில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக குலி மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் முகமது அசீசுல் முகமது கைரி தெரிவித்தார். அதே மருத்துவமனையில் அவரது தம்பியான 2 வயது முகமது லுத் ஷவுகிக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை தங்கள் வீட்டின் அருகில் உள்ள கொல்லை ஒன்றில் தின்பண்டம் போல் காணப்பட்ட நொறுக்கு தீனியை அவ்விருவரும் உண்டுள்ளனர். அதன் பின்னர் அவ்விரு சிறாருக்கும் வாந்தியும் வலிப்பும் ஏற்பட்டது. அதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அச்சிறாரின் தாயான 25 வயது நுராயின் ஹஸ்னோரிசால் எனும் மாது அவ்விருவரையும் அருகில் இருந்த சுகாதார கிளினிக்கிற்கு அழைத்து சென்றபோது அவர்கள் உட்கொண்டிருந்த நொறுக்கு தீனியில் நச்சு கலக்கப்பட்டது கண்டறியப்பட்டது. குரங்குகளை பிடிக்க நச்சு கலக்கப்பட்ட அந்த தின்பண்டங்கள் சம்பந்தப்பட்ட கொல்லையில் வைக்கப்பட்டிருந்தது போலீஸ் மேற்கொண்ட தொடக்கக்கட்ட விசாரணையில் தெரியவந்தது. தற்போது குற்றவியல் சட்டம் மற்றும் குழந்தைகள் பராமரிப்பில் அலட்சியம் காட்டியது தொடர்பான சட்டம் ஆகியவற்றின் கீழ் போலீஸ் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றது. மலேசிய அரசியலில் அசைக்க முடியாத சக்தியாக இருந்து வந்த துன் டாக்டர் மகாதீர் முகமது இன்றுடன் 99வது வயதை எட்டியுள்ளார். 1925 ஆண்டு ஜூலை 10 கெடா அலோஸ்தார் கம்போங் சபராங் பெராக்கில் பிறந்திருந்த அவர் நாட்டின் உயரிய பதவியான பிரதமர் பொறுப்பை இருமுறை வகித்த பெருமையை கொண்டுள்ளார். 1981 ஆண்டில் பிரதமர் பொறுப்பை முதலில் ஏற்றிருந்த மகாதீர் 22 ஆண்டு கால சேவைக்கு பிறகு 2003 ஆண்டில் அப்பொறுப்பிலிருந்து விலகினார். அதன் பின்னர் 2018 ஆண்டு மே மாதம் தேசிய முன்னணியிடம் இருந்து ஆட்சி அதிகாரத்தை பக்கத்தான் ஹரப்பான் கைப்பற்றிய போது 2ஆம் முறையாக பிரதமர் பொறுப்பை அவர் ஏற்றார். நாட்டின் வரலாற்றில் அதிக காலம் பிரதமர் பொறுப்பை வகித்த பெருமையுடன் உலகிலேயே அதிக வயதில் அப்பொறுப்பை ஏற்ற பெருமிதத்தையும் மகாதீர் கொண்டுள்ளார். ஆயினும் 2020 ஆண்டு பக்கத்தான் ஹரப்பான் அரசாங்கம் கவிழ்ந்ததிலிருந்து மகாதீரின் அரசியல் செல்வாக்கும் சரிய தொடங்கியது. நாட்டின் 15வது பொதுத் தேர்தலில் லங்காவி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வைப்பு தொகையை இழந்தது மகாதீரின் அரசியல் பயணத்தில் கருப்பு புள்ளியாக அமைந்துவிட்டது. மலாய்க்காரர்களின் உரிமைகளுக்காகவும் பிரச்சினைகளுக்காகவும் போராடுகின்ற கட்சியாக அமனா கட்சி அதனை உருமாற்றிக் கொள்ள வேண்டும். பக்கத்தான் ஹரப்பான் கூட்டணியில் மலாய்க்காரர்கள் இஸ்லாமியர்கள் அடிப்படையிலான தொகுதிகள் பெரும்பாலும் அமனா கட்சிக்கே வழங்கப்பட்டுள்ளதால் அக்கட்சி அந்த கடப்பாட்டை கொள்வது அவசியம் என மலேசிய திருங்கானு பல்கலைக்கழகத்தை சேர்ந்த அரசியல் ஆய்வாளர் முகமது யூஸ்ரி இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். நடப்பில் மலாய்க்காரர்களின் ஆதரவை பெற்றுத்தரும் கடப்பாட்டை பக்கத்தான் ஹரப்பான் கூட்டணி அம்னோவுக்கு வழங்கியுள்ளது. முன்னாள் பேரரசரின் உத்தரவின் கீழ் மட்டுமே ஒற்றுமை அரசாங்கத்தில் அம்னோ இணைந்துள்ளதால் அக்கட்சியுடனான ஒத்துழைப்பு தற்காலிகமானது என்பதை பக்கத்தான் ஹரப்பான் புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் யூஸ்ரி நினைவுறுத்தினார். நாட்டில் பொருள் மற்றும் சேவை வரி GSTக்கு பதிலாக விற்பனை மற்றும் சேவை வரி SST அறிமுகம் செய்யப்பட்டதிலிருந்து பயன்பாட்டு அடிப்படையிலான வரி வசூலிப்பு தொகை குறைந்துள்ளதாக நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது. கடந்த 2015 ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டதிலிருந்து 2018 ஆண்டு மே மாதம் வரையில் GST வரி வாயிலாக 184.8 பில்லியன் வெள்ளி வருவாய் கிடைத்தது.
அதன் பின்னர் ஜிஎஸ்டிக்கு பதிலாக 2018 ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் எஸ்எஸ்டி வரி அறிமுகப்படுத்தப்பட்டதிலிருந்து கடந்த 2023 ஆண்டு வரையில் மொத்தம் 150.4 பில்லியன் வெள்ளி வருவாய் மட்டுமே நாட்டிற்கு கிடைத்துள்ளதாகவும் நிதி அமைச்சு கூறியுள்ளது. ஊழியர் சேமநிதி வாரியம் இபிஎஃப்பில் பதிவு பெற்றுள்ள 55 வயதிற்கும் குறைவான 13.01 மில்லியன் சந்தாதாரர்களில் 27.8 விழுக்காட்டினர், அதாவது 3.61 மில்லியன் பேர் கடந்த ஜூன் 24ஆம் தேதி வரையில் மொத்தம் 11.52 பில்லியன் வெள்ளி தொகையை தத்தம் 3ஆம் கணக்கிற்கு மாற்றம் செய்துள்ளனர். அவர்களில் சுமார் 3.16 மில்லியன் சந்தாதாரர்கள் 3ஆம் கணக்கின் வாயிலாக மொத்தம் 7.81 பில்லியன் வெள்ளியை மீட்டுக்கொண்டுள்ளதாக நாடாளுமன்றத்தின் அகப்பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ள எழுத்துப்பூர்வ பதிலில் நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது. நடப்பில் பல்வேறு நிதி சார்ந்த சவால்களை எதிர்நோக்கி வரும் மக்கள் அவர்களது சேமிப்பு நிதியை மீட்டுக்கொள்வதற்கு ஏதுவாக அரசாங்கம் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்துள்ளதாக நிதி அமைச்சு கூறியுள்ளது. ஜொஹூர் பத்துபஹாட்டில் டெலிகிராம் சமூக ஊடகத்தின் வாயிலாக தெரியவந்த இலக்கவியல் நாணய முதலீட்டு திட்டத்தை நம்பி 56 வயது முன்னாள் ஆசிரியை ஒருவர் 150,000 வெள்ளியை இழந்துள்ளார். சம்பந்தப்பட்ட திட்டத்தில் முதலீடு செய்தால் பல மடங்கு லாபம் கிடைக்கும் என்ற ஆசை வார்த்தையை நம்பி ஏமாற்று பேர் வழி வாட்ஸ்அப் செயலி வழி வழங்கிய இணைய பக்கத்தின் லிங்கில் அவர் அவரது சுய விவரங்களை வழங்கியுள்ளார். கடந்த மார்ச் 29ஆம் தேதி முதல் ஜூலை 6ஆம் தேதி வரையில் சுமார் 34 பொருளக கணக்குகளுக்கு 156,850 வெள்ளியை செலுத்தியிருந்த அவர் தனக்கான லாப தொகையை மீட்டுக்கொள்ள முடியாமல் போன பின்னரே தாம் ஏமாந்துள்ளதை உணர்ந்து போலீசில் புகார் அளித்துள்ளார். கிளாந்தான் தும்பாட் கம்போங் டுசோன் லங்கார் எனும் இடத்தில் காரில் 75 லிட்டர் பெட்ரோலை கடத்த முற்பட்ட தம்பதியர் கைது செய்யப்பட்டனர். அம்மாநிலத்திற்கான உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின மீதான அமைச்சு நேற்று காலை மணி 11 அளவில் மேற்கொண்ட சோதனையின் போது அவ்விருவரும் பொரோடுவா கிணாரி வாகனத்தில் சந்தேகத்திற்குரிய வகையில் பெட்ரோலை நிரப்பியுள்ளனர். அவர்களை பின்தொடர்ந்து சென்று வாகனத்தை சோதனையிட்ட போது மாற்றியமைக்கப்பட்ட பெட்ரோலுக்கான கொள்கலனில் அவ்விருவரும் பெட்ரோலை நிரப்பியுள்ளதும் அண்டை நாட்டிற்கு சட்டவிரோதமான முறையில் அவை கொண்டு செல்லப்படவிருந்ததும் கண்டறியப்பட்டது. பேரா குவாலகாங்சாரில் வடக்கு நோக்கி செல்லும் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் 245.1வது கிலோமீட்டரில் இன்று காலையில் நிகழ்ந்த 2 லாரிகளை உட்படுத்திய சாலை விபத்தில் லாரி ஓட்டுநரின் உதவியாளர் உயிரிழந்தார். அதேவேளையில் 40 வயதுடைய லாரி ஓட்டுநர் கால் முறிவுக்கு இலக்கானார். சம்பவத்தின் போது 25 வயதுடைய உதவியாளர் லாரியினுள் சிக்கொண்டிருந்த நிலையில் நிகழ்விடத்திற்கு வந்த தீயணைப்பு மீட்பு வீரர்கள் சிறப்பு உபகரணங்களை பயன்படுத்தி அவரை வெளியே கொண்டு வந்தனர். ஆயினும் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டதை மருத்துவ அதிகாரிகள் உறுதிப்படுத்தியதை அடுத்து சடலம் மேற்கட்ட நடவடிக்கைக்காக போலீசிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.